குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 8. சாலமோனின் ஏனைய அரிய செயல்கள். சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் தம் அரண்மனையையும் கட்டி முடிக்க 20 ஆண்டுகள் ஆயின. அதன்பின் ஈராம் தமக்கு அளித்திருந்த நகர்களை சாலமோன் புதுப்பித்து அங்கே இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தினார். அடுத்து சாலமோன் ஆமாத் சோபாவுக்கு சென்று அதனை கைப்பற்றினார். பாலை நிலத்தில் தத்மோர் என்ற நகரையும் ஆமாத்து பகுதியின் கிடங்கு நகர்கள் அனைத்தையும் எழுப்பினார். மேலும் மேலை பெத் ஹோரோன், கீழை பெத் ஹோரோன் என்ற நகர்களை மதில்கள், கதவுகள், தாழ்பாள்கள் கொண்ட அரண்சூழ் நகர்களாக அமைத்தார். பின்பு பாலாத்தையும் தம் கிடங்கு நகர்களையும் தேர் நகர்களையும் குதிரை வீரர் நகர்களையும் சாலமோன் எழுப்பினார். அவற்றுடன் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகளிலும் தாம் விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி எழுப்பினார். இஸ்ரேலர் அல்லாத இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபுசியர் ஆகிய மக்களினத்தாருள் விடப்பட்ட எல்லாரையும், அதாவது இஸ்ரேல் மக்கள் கொல்லாமல் விட்டு வைத்த அவர்களின் வழிமரபினர் எல்லாரையும் இன்று வரை உள்ளது போல் சாலமோன் கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார். ஆனால் சாலமோன் இஸ்ரேல் மக்களுள் எவரையும் கட்டாய வேலைக்கு உட்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் போர் வீரர்களாகவும் தானை தலைவர்களாகவும் தேர்ப்படை, குதிரைப்படையின் தலைவர்களாகவுமே இருந்தார்கள். அரசர் சாலமோனுடைய அலுவலர்களின் தலைவர்கள் மொத்தம் 250 பேர். இவர்களே மக்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினார்கள். ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்டிருந்த இடங்கள் புனிதமானவை. எனவே இஸ்ரேல் அரசராம் தாவீதின் அரண்மனையில் என் மனைவி வாழக்கூடாது என்று சாலமோன் எண்ணி பார்வோனின் மகளை தாவீதின் நகரிலிருந்து அழைத்து வந்து அவளுக்கென தாம் கட்டிய அரண்மனையில் குடியமர்த்தினார். அதன்பின் சாலமோன் மண்டபத்தின் முன் ஆண்டவருக்காக தாம் கட்டிய பலிபீடத்தில் அவருக்கு எரிபலிகளை செலுத்தினார். அந்த பலிபீடத்தில் மோசேயின் கட்டளைப்படி ஓய்வு நாள், அமாவாசை நாள்களிலும் ஆண்டுதோறும் வரும் புளியாத அப்ப திருவிழா, வாரங்களின் திருவிழா, கூடாரத் திருவிழா ஆகிய 3 விழாக்களிலும் அந்தந்த நாளுக்குரிய பலிகளை செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீது கட்டளையிட்டவாறு திருப்பணி செய்யும் குருக்களின் பிரிவுகளையும் ஒவ்வொரு நாளின் சடங்கிற்கு ஏற்ப புகழ்பண் இசைத்து குருக்களுக்கு துணைப்பணி செய்யும் லேவியரின் முறைகளையும் ஒவ்வொரு வாயிலிலும் காவல் புரிய வாயிற்காப்போரின் குழுக்களையும் ஏற்படுத்தினார். கடவுளின் மனிதர் தாவீதின் கட்டளை இப்படி இருந்தது. குருக்களும் லேவியரும் கருவூலங்களை கண்காணிப்பது உட்பட அனைத்திலும் அரச கட்டளையிலிருந்து சிறிதும் பிறழவில்லை. ஆண்டவரின் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது முதல் அது முழுமை பெறும் வரை சாலமோனின் திட்டம் இனிதே நடந்தேறியது. இவ்வாறு ஆண்டவரின் இல்லம் கட்டி முடிக்கப்பட்டது. பின்பு சாலமோன் ஏதோம் நாட்டின் கடற்கரை நகர்களான எசியோன் கெபேருக்கும் ஏலோத்துக்கும் சென்றார். ஈராம் கப்பல்களையும் கடல் வல்லாரையும் தம் பணியாளர் பொறுப்பில் சாலமோனிடம் அனுப்பி வைத்தார். அவர்கள் அரசர் சாலமோனின் பணியாளர்களுடன் ஓபீருக்கு சென்று அங்கிருந்து 18,000 கிலோகிராம் பொன் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார்கள். குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 9. சேபா நாட்டு அரசியின் வருகை. சேபாவின் அரசி சாலமோனின் புகழை பற்றி கேள்விப்பட்டு கடினமான வினாக்களால் அவரை சோதிக்க எருசலேமுக்கு வந்தார். பெரும் பரிவாரத்தோடும் நறுமண பொருள்கள், மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்த ஒட்டகங்களோடும் அவர் வந்து சாலமோனை கண்டு தம் மனதிலிருந்த எல்லாவற்றையும் அவரிடம் கூறினார். சாலமோன் அவருடைய எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தார். அவரால் விடுவிக்க இயலாத புதிர் ஒன்றுமே இல்லை. சேபாவின் அரசி சாலமோனின் ஞானத்தையும் அவர் கட்டியிருந்த அரண்மனையையும் கண்டார். அத்துடன் அவரது பந்தி உணவுகளையும் அவருடைய அலுவலர்களின் இருக்கைகளையும்
அவர்களது பணியின் ஒழுங்குமுறையையும் அவர்களுடைய சீருடைகளையும் அவருடைய பானம் பரிமாறுவோர்களையும் அவர்களுடைய சீருடைகளையும் ஆண்டவர் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றையும் கண்டபோது அவர் பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி, உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி எனது நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அவர்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. மிகுந்த ஞானம் பற்றி அவர்கள் பாதிகூட எனக்கு கூறவில்லை என உணர்கிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விஞ்சிவிட்டீர். மனைவியர் பேறு பெற்றோர். எப்பொழுதும் முன் நின்று உமது ஞானத்தை கேட்கிற அலுவலரும் பேறு பெற்றோர். மீது பரிவு கொண்டு உம்மை தம் அரியணையில் ஏற்றி தமக்காக உம்மை அரசராக்கிய கடவுளாம் ஆண்டவர் போற்றி போற்றி. இஸ்ரேல் மக்களை என்றென்றும் நிலைநிறுத்த கடவுள் அவர்கள் மேல் கொண்டிருக்கும் அன்பினால் நீர் அவர்களுக்கு நீதியும் நியாயமும் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார். பின்பு அவர் அரசருக்கு ஏறத்தாழ 4800 கிலோகிராம் பொன், மிகுதியான நறுமணப் பொருள்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அளித்தார். சேபாவின் அரசி அரசர் சாலமோனுக்கு அளித்த நறுமணப் பொருள்களைப் போன்று பிறகு என்றுமே அவருக்கு கிடைக்கவில்லை. ஈராமின் பணியாளரும் சாலமோனின் பணியாளரும் ஓபிரிலிருந்து பொன்னை கொண்டு வந்திருந்தனர். அவர்கள் நறுமண மரங்களையும் விலை உயர்ந்த கற்களையும் கூட கொண்டு வந்தனர். அரசர் அந்த நறுமண மரங்களால் ஆண்டவர் இல்லத்திற்கும் அரச அரண்மனைக்கும் படிக்கட்டுகளையும் பாடகர்களுக்கு சுரமண்டலம், தம்புரு ஆகிய இசைக்கருவிகளையும் செய்தார். இத்தகையவற்றை அதற்கு முன் யூத நாட்டில் எவருமே கண்டதில்லை. அரசர் சாலமோன் சேபாவின் அரசி விரும்பி கேட்டவை எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார். அவர் அரசருக்கு கொண்டு வந்ததை விட அரசர் அவருக்கு மிகுதியாகவே அளித்தார். பின்பு அரசி தம் அலுவலருடன் தமது நாட்டுக்கு திரும்பி சென்றார். சாலமோனின் செல்வ சிறப்பு. சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்த பொன்னின் நிறை 26,640 கிலோகிராம். இத்துடன் வியாபாரிகளும் வணிகர்களும் கொண்டு வந்ததை தவிர அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டின் ஆளுநர்களும் சாலமோனுக்கு பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்தார்கள். சாலமோன் அரசர் பொன் தகட்டால் 200 பெரிய கேடயங்களை செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 7 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று அவர் 300 சிறிய கேடயங்களை பொன் தகட்டால் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 3.5 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அரசர் இவற்றை லெபனோன் வனம் என்ற அரச மாளிகையில் வைத்தார். பின்பு அரசர் தந்தத்தால் பெரியதோர் அரியணை செய்து அதனை பசும் பொன்னால் வேய்ந்தார். அந்த அரியணைக்கு பொன்னாலான 6 படிகளும் பொன்னாலான ஒரு கால்மனையும் இருக்கையின் இருமருங்கிலும் கைத்தாங்கிகளும் அக்கைத்தாங்கிகளுக்கு அருகில் 2 சிங்கங்களும் இருந்தன. அந்த 6 படிகளின் இருமருங்கிலுமாக 12 சிங்கங்கள் நின்றன. இது போன்ற அரியணை வேறு எந்த அரசிலும் செய்யப்பட்டதில்லை. அரசர் சாலமோனின் பான பாத்திரங்கள் அனைத்தும் பொன்னாலானவை. லெபனோன் வனத்தில் இருந்த எல்லா கலன்களும் பசும் பொன்னால் ஆனவை. சாலமோனின் காலத்தில் வெள்ளிக்கு எத்தகைய மதிப்பும் இல்லை. அரசரின் கப்பல்கள் ஈராமின் பணியாளருடன் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தர்சீசுக்கு சென்று அங்கிருந்து பொன், வெள்ளி, தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு வந்தன. செல்வத்திலும் ஞானத்திலும் அரசர் சாலமோன் உலகின் மற்ற மன்னர்களை விட சிறந்து விளங்கினார். கடவுள் சாலமோனுக்கு அருளிய ஞானத்தை நேரில் கேட்க உலகின் எல்லா மன்னர்களும் அவரை நாடி வந்தார்கள். அவர்கள் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலுமான பொருள்கள், பட்டாடைகள், படைக்கலன்கள், நறுமணப் பொருள்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை அவருக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்தார்கள். சாலமோன்
குதிரைகளுக்கும் தேர்களுக்குமாக 4000 கொட்டில்களையும் 12000 குதிரை வீரர்களையும் கொண்டிருந்தார். தேர்களை தேர்ப்படை நகர்களிலும் தம்முடன் எருசலேமிலும் நிறுத்தி வைத்திருந்தார். அவர் பேராறு முதல் பெலிஸ்தியர் நாடு வரையிலும் எகிப்திய எல்லை வரையும் இருந்த எல்லா மன்னர்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினார். எருசலேமில் வெள்ளியானது கற்களை போன்றும் கேதுரு மரங்கள் பள்ளத்தாக்கின் அத்தி மரங்கள் போன்றும் ஏராளமாய் கிடைக்கும்படி செய்தார். அவர்கள் எகிப்திலிருந்தும் மற்ற எல்லா நாடுகளிலுமிருந்தும் சாலமோனுக்கு குதிரைகளை கொண்டு வந்தார்கள். சாலமோனின் இறப்பு. சாலமோனின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும் சீலோவியராகிய அகியாவின் இறைவாக்கிலும் நேபாற்றின் மகன் யெரொபெயாமை பற்றிய திருக்காட்சியாளர் இத்தோ கண்டு எழுதிய காட்சிகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன அல்லவா. சாலமோன் இஸ்ரேல் முழுமைக்கும் அரசராக எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பின்பு சாலமோன் தம் மூதாதையருடன் துயில் கொண்டார். அவரை அவருடைய தந்தை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர். அவருக்கு பின் அவர் மகன் ரெகபெயாம் ஆட்சி செய்தான். குறிப்பேடு 2ஆம் நூல் அதிகாரம் 10. வடகுலங்களின் கிளர்ச்சி. இஸ்ரேலர் எல்லாரும் ரெகபெயாமை அரசனாக்க செக்கேமில் கூடினர். அதனால் ரெகபெயாமும் அங்கே சென்றான். சாலமோன் அரசருக்கு அஞ்சி எகிப்துக்கு ஓடி சென்றிருந்த நேபாற்றின் மகன் யெரொபெயாம் இதனை கேட்டு எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். அவர்கள் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார்கள். யெரொபெயாம் இஸ்ரேலர் அனைவரோடும் ரெகபெயாமிடம் வந்து, உன் தந்தை பழுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார். இப்பொழுது நீர் உன் தந்தை சுமத்தின கடினமான வேலையையும் பழுவான நுகத்தையும் எளிதாக்கும். நாங்கள் உமக்கு பணிந்திருப்போம் என்றான். அதற்கு ரெகபெயாம், இன்னும் 3 நாள்கள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று பதிலளிக்க மக்கள் கலைந்து சென்றார்கள். பின்பு தன் தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவரிடம் பணிபுரிந்த பெரியோர்களை நோக்கி, ரெகபெயாம், இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பது குறித்து என்ன அறிவுரை தருகிறீர்கள் என்று கேட்டான். அவர்கள் அவனிடம், நீர் இம்மக்களுக்கு அன்பு காட்டி அவர்கள் மனம் குளிருமாறு இன்சொல் பேசினால் அவர்கள் உமக்கு எந்நாளும் பணியாளராய் இருப்பார்கள் என்றார்கள். ஆனால் அவன் பெரியோர்களின் அறிவுரையை புறக்கணித்துவிட்டு தன்னோடு வளர்ந்து தனக்கு பணிபுரிந்து வந்த இளைஞர்களுடன் கலந்துரையாடினான். அவன் அவர்களிடம், உன் தந்தை எங்கள் மேல் சுமத்தின நுகத்தை எளிதாக்கும் என்று கேட்கும் இம்மக்களுக்கு நான் பதிலளிப்பது குறித்து என்ன அறிவுரை தருகிறீர்கள் என்று கேட்டான். அவனுடன் வளர்ந்த இளைஞர்கள் அவனிடம், உன் தந்தை எங்கள் மேல் பழுவான நுகத்தை சுமத்தினார். நீர் அதனை எளிதாக்கும் என்று உம்மிடம் கேட்ட மக்களுக்கு இந்த பதிலை கொடும். என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது. என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார். நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டைகளால் அடித்தார். நானோ உங்களை முள் சாட்டைகளால் அடிப்பேன் என்று பதிலளிக்கவும் என்று கூறினார்கள். 3ஆம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று அரசர் சொல்லியிருந்தபடியே 3ஆம் நாள் யெரொபெயாமும் எல்லா மக்களும் ரெகபெயாமிடம் வந்தார்கள். அரசர் ரெகபெயாம் பெரியோரின் அறிவுரையை புறக்கணித்துவிட்டு வன் சொல்லால் அவர்களுக்கு பதிலளித்தான். இளைஞர்களின் அறிவுரைக்கு ஏற்ப அவன் அவர்களிடம், என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார். நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டைகளால் அடித்தார். நானோ உங்களை முள் சாட்டைகளால் அடிப்பேன் என்று கூறினான். இவ்வாறு அரசர் மக்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை. இந்த திருப்பம் கடவுளால் நிகழ்ந்தது. சீலோவியரான அகியாவின் மூலம் நேபாற்றின் மகன் யெரொபெயாமுக்கு தாம் கூறிய வாக்கை ஆண்டவர் இவ்வாறு நிறைவேற்றினார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசர் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டதை கண்டு, எங்களுக்கு தாவீதிடம் என்ன பங்கு,
எங்கள் உரிமை சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை. இஸ்ரவேலரே, உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி செல்லுங்கள். தாவீதே, உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று கூறிக்கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர். ஆனால் யூதா நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் மீது ரெகபெயாமே ஆட்சி செலுத்தினான். பின்பு அரசர் ரெகபெயாம் கட்டாய வேலை திட்டத்தை முன்பு செயல்படுத்தியவனான அதோராமை இஸ்ரேல் மக்களிடம் அனுப்பி வைத்தான். அவர்களோ அவனை கல்லால் எறிந்து கொன்றார்கள். அதை கேட்ட அரசர் ரெகபெயாம் விரைந்து தேரில் ஏறி எருசலேமுக்கு தப்பி ஓடி போனான். அன்று தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 11. செமாயாவின் இறைவாக்கு. ரெகபெயாம் எருசலேமுக்கு திரும்பியவுடன் யூதா பென்யமீன் குலத்தாரில் 180,000 போர் வீரர்களை திரட்டினான். ஏனெனில் அவன் இஸ்ரேலுடன் போர் தொடுத்து அரசை மீண்டும் கைப்பற்ற விரும்பினான். அப்போது கடவுளின் மனிதரான செமாயாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. யூதா அரசனும் சாலமோனின் மகனுமான ரெகபெயாமிடமும் யூதாவிலும் பென்யமீனிலும் வாழும் இஸ்ரேலர் அனைவரிடமும் நீ சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் படையெடுத்து சென்று உங்கள் சகோதரருடன் போரிட வேண்டாம். எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு திரும்புங்கள். ஏனெனில் என்னாலேயே இச்செயல் நிகழ்ந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கை கேட்ட அவர்கள் யெரொபெயாமுக்கு எதிராக செல்வதை கைவிட்டு திரும்பி சென்றார்கள். ரெகபெயாம் நகர்களை வலுப்படுத்துதல். ரெகபெயாம் எருசலேமில் வாழ்ந்து கொண்டு யூதாவில் அரண்சூழ் நகர்கள் பல எழுப்பினான். அவை பின்வருமாறு: பெத்லகேம், ஏத்தாம், தெக்கோவா, பெத்கூர், சோக்கோ, அதுல்லாம், காத்து, மராசா, சீபு, அதோயராயும், லக்கீசு, அசேக்கா, சோரா, அய்யலோன், எபிரோன். இவையே யூதாவிலும் பென்யமீனிலும் கட்டப்பட்ட அரண்சூழ் நகர்கள். அவன் நகர்கோட்டைகளை வலுப்படுத்தி அவற்றுக்கு படைத்தலைவர்களை நியமித்தான். உணவுப் பொருள்கள், எண்ணெய், திராட்சை ரசம் போன்றவற்றுக்கான கிடங்குகளையும் ஏற்படுத்தினான். அவன் ஈட்டிகளாலும் கேடயங்களாலும் ஒவ்வொரு நகரையும் மிகவும் வலுப்படுத்தினான். இவ்வாறு யூதாவும் பென்யமீனும் அவன் பக்கமாய் இருந்தன. குருக்களும் லேவியரும் யூதாவுக்கு வருதல். இஸ்ரேல் முழுவதிலும் இருந்த குருக்களும் லேவியரும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்து அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். இவர்கள் ஆண்டவருக்கு குருத்துவ பணி செய்யாதவாறு யெரொபெயாமும் அவன் புதல்வரும் இவர்களை விலக்கி வைத்தனர். எனவே இவர்கள் தங்கள் மேய்ச்சல் நிலங்களையும் உடைமைகளையும் விட்டுவிட்டு யூதாவுக்கும் எருசலேமுக்கும் திரும்பி சென்றார்கள். ஏனெனில் யெரொபெயாம் தம் தொழுகை மேடுகளுக்கும் தான் செய்திருந்த பேய் ஆடு, கன்றுக்குட்டி ஆகிய சிலைகளுக்கும் தானே குருக்களை நியமித்தான். அந்த லேவியரை தொடர்ந்து இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் தம் கடவுளாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு வழிபட விரும்பியோர் தம் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த எருசலேமுக்கு வந்தனர். இவ்வாறு அவர்கள் யூதா அரசையும் சாலமோன் மகன் ரெகபெயாம் ஆட்சியையும் 3 ஆண்டுகள் உறுதிப்படுத்தினார்கள். 3 ஆண்டுகளாக அவர்கள் தாவீது, சாலமோன் நடந்த வழியில் வாழ்ந்து வந்தார்கள். ரெகபெயாமின் குடும்பம். பின்பு ரெகபெயாம் தாவீதின் மகன் எரிமோத்துக்கும் ஈசாயின் பேத்தியும் எலியாபின் மகளுமான அபியாளுக்கும் பிறந்த மகளாத்தை மணந்து கொண்டான். அவள் அவனுக்கு எயூசு, செமரியா, சாகாம் என்ற புதல்வர்களை பெற்றெடுத்தாள். அடுத்து அவன் அப்சலோமின் மகள் மாக்காவை மணந்து கொண்டான். அவள் அவனுக்கு அபியா, அத்தாய், சீசா, செலோமித்து ஆகியோரை பெற்றெடுத்தாள். ரெகபெயாம் மொத்தம் 18 மனைவியரையும் 60 வைப்பாட்டியரையும் கொண்டிருந்தான். இவர்கள் மூலம் 28 புதல்வரையும்
60 புதல்வியரையும் பெற்றான். ஆனால் மற்ற எல்லா மனைவியரையும் வைப்பாட்டியரையும் விட அப்சலோம் மகள் மாக்காவிடம் அவன் மிகுதியாக அன்பு பாராட்டினான். அதனால் ரெகபெயாம் மாக்காவின் மகன் அபியாவை அவன் சகோதரர்களுக்குள் தலைவனாக ஏற்படுத்தியிருந்தான். இவனையே அரசனாக்கவும் அவன் எண்ணியிருந்தான். அவன் முன்மதியோடு தன் மற்ற எல்லா புதல்வரையும் யூதா பென்யமீன் நாடுகள் முழுவதிலும் உள்ள அரண்சூழ் நகர்களுக்கு பிரித்தனுப்பினான். அவர்களுக்கு ஏராளமான உணவுப் பொருள்களையும் மனைவியர் பலரையும் ஏற்பாடு செய்தான்.